Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ப்ரைஸுமே ரொம்ப லோவாக இருக்குது, அதுவும் போக குயிக்காக டெலிவரியும் பண்ணிடுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் BuyMoteோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்வீட்டான பிரெட் ஹல்வா, அதுவும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான ப்ரெட்டை கார்னரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு 4 பீஸ் வர்ற மாதிரி நல்லா ஒரு நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கணும், இல்லைன்னா கருகிரும். நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா ஆயிலெல்லாம் வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம், டிஷ்யூ பேப்பர் போட்டு. பொரிச்ச ப்ரெட்டை நல்லா உடச்சி பாருங்கள், நல்லா உடையணும், அதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவு வாட்டர், 1 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு பூசணி விதை தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பால்கோவா சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம ஆட் பண்ண சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு பொன்னிறமாக வந்தனோட எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சிம்பிளான முறையில் கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரெட் ஹல்வா செஞ்சாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.